ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க, இன்னைக்கு நம்ம முட்டி வலிக்கு ஒரு பால் தயார் பண்ணி சாப்பிட போகிறோங்க. யாருக்கெல்லாம் முட்டி வலி இருக்கோ அவங்களாம் இதை கவனித்து பார்த்துக்குங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் இருக்க ஒரு அரை டம்ளர் பாலும் ஒரு 2 பூண்டு இருந்தால் போதுங்க. அந்த உரிக்கிற நேரம் தாங்க, பால் வேகிற நேரம் தாங்க உங்களுடைய முட்டி வலி சீக்கிரமாக குணமாயிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பாலில் பூண்டு வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பால்லையும் கால்சியம் இருக்குது, பூண்டுலேயும் கால்சியம் இருக்குங்க. இதை ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கும் போது நமக்கு முட்டி வலி குறையுதுங்க. வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்குங்க. முட்டி வலி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 1 நாள் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. நான் அதுக்கு அரை டம்ளர் பால் எடுத்தேங்க. அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த பாலை மிதமான தீயில் வச்சு காய்ச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். வலி அதிகமாக இருக்கிறவங்க ஒரு 20 பல் 15 பல் எடுத்துக்கோங்க. கம்மியாக இருக்கிறவங்க ஒரு 10 பல் போதுங்க. பால் நல்லா காயட்டும். இப்போ உரிச்ச பூண்டை நல்லா தோல் இல்லாமல் நல்லா கை வச்சு கழுவி எடுத்து போட்டுக்கோங்க. இந்த பூண்டு நல்லா மெத்துன்னு வேகணுங்க. அது வரைக்கும் நிறைய நேரம் வேகிற மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. பாலெல்லாம் சுண்டி அந்த பூண்டு வெந்து வரணுங்க. அந்த அளவுக்கு வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முட்டி வலிக்காக நான் ஒரு 2-3 பால் செஞ்சு காட்டலான்னு இருக்கேங்க. என்னென்ன போட்டு சாப்பிட்டா பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது முட்டி வலி குறையும்னு சொல்ல போகிறேங்க. இந்த பால் நைட்லேயும் சாப்பிட்லாம், பகல்லையும் சாப்பிட்லாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சூடாக காய்ச்சி பூண்டை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சிடலாங்க. சர்க்கரை போடணுன்னு அவசியம் இல்லை, சர்க்கரை இல்லாமலே சாப்பிட்லாம். இல்லை எனக்கு பூண்டு வாசனை பிடிக்காது, சர்க்கரை போட்டால் தான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் இனிப்புக்கு ஏதாவது சேர்த்துக்குங்க. நல்லா பால் சுண்டி வரட்டுங்க. நான் ஒரு 2 வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெமடி நான் போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமாகவும் வீட்டு வைத்தியமாகவும் நிறைய விஷயம் சொல்கிறேங்க, செஞ்சும் காட்டுறேங்க. அதையெல்லாம் உங்களுக்கு சேருங்க. இப்போ பாருங்கள், பூண்டு வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உக்காந்து மென்று சாப்பிடுங்க. உங்கள் முட்டி வலி சரியாயிடுங்க. பூண்டு பால் இதெல்லாம் பாரம்பரியமாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டது தாங்க. ஒன்றும் பயம் இல்லை, தாராளமாக சாப்பிடுங்க. கிட்னியில் கல் இருக்கிறவங்க கொஞ்சம் பூண்டு கம்மி பண்ணி சாப்பிட்டுக்குங்க. பால் கூட கொஞ்சம் கம்மி பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சு சாப்பிடுங்க. பூண்டு பால் ரெடி. சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு கால் வலி குறையுங்க. பாலில் கால்சியம் இருக்குங்க, பூண்டுலேயும் கால்சியம் இருக்குது. வயிறு உபாதை, கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் போயிட்டு நமக்கு வலி சீக்கிரமாகவே குறைஞ்சிருங்க.